உங்களுக்கு வர எல்லா எண்ணங்களுக்கும் உருவமும் பெயரும் இல்லாமல் உங்களால் எந்த எண்ணத்தையும் உருவாக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு உருவம் வரும், அடுத்தது அதுக்கு ஒரு பெயர் இருக்கும். நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கே எண்ணங்கள் தான். எண்ணங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பல ஆயிரம் கோடி வருடங்களுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் தோணியிருக்கு. அந்த எண்ணத்துக்கு அப்புறம் பிறகு பல ஆயிரம் கோடி எண்ணங்கள் உருவாகி எண்ணங்கள் எண்ணிக்கையற்ற நிலையில் இப்போ இந்த உலகத்தில் இருக்குது. நீங்கள் இங்கே சுற்றி பார்க்குறது எல்லாமே எண்ணங்கள் தான். ஏன்னா நீங்களே எண்ணங்கள் தான். நீங்கள் பார்க்குற மலை, செடி, பறவைகள், மிருகங்கள், உலகம், ஸ்டார்ஸ், சன், மூன், பிளானட், இந்த பிரபஞ்சமே எண்ணங்கள் தான். எண்ணங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் நீங்கள் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் எதை அடையினாலும் எண்ணங்களால் தான் உருவாக்கவே முடியாது. எண்ணங்கள் இல்லாமல் நீங்கள் இயங்கவே முடியாது. எண்ணங்கள் இல்லாமல் மனிதனே கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி இதெல்லாம் அடையணும்னு நினச்சிங்கன்னா அது அடையணுன்றதுக்கான எண்ணங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் கூடவே சேர்ந்து துன்பம் இருந்து கொண்டே தான் இருக்கும் மனிதனுக்கு. ஏன்னா இந்த உடம்பு, மனம் கொடுக்குற தொந்தரவு எப்போவுமே வாழ்க்கை முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ எனக்கு அதுவும் வேணாம், துன்பமே வேணாம், துன்பமற்ற நிலையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எண்ணங்களே இருக்கக்கூடாது. எண்ணங்களே இல்லைன்னா நீங்களும் கிடையாது, இந்த உலகமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா எண்ணங்களால் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ எண்ணங்களே உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் யார்? அப்போ எண்ணங்களே இல்லைன்னா நீங்கள் இறைவன்.